ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். குமரனோட டைலர் கடையில் நிவின் உட்காந்து அவங்கள்ட்ட பேசிட்டு ஜாலியாக எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா குமரன் ஏற்கனவே பார்த்தோன்னா அந்த சீரியலில் நடிக்கிறதுக்கெலாம் போனாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து அந்த காஸ்டியூம் டிசைனர் அவங்க வந்து ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்குறாங்க. குமரன் கேட்டிருந்தனால ரொம்ப பெரிய ஒரு ஆர்டர் அப்படிங்கும்போது பார்த்தோம்னா நிவின் நானும் டைலர் தான் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியாக அந்த ஆர்டரையும் வாங்கிடுறாங்க. இப்போ அந்த ஆர்டர் கொடுத்த அந்த அண்ணன் இருக்காங்களா, அவங்க வந்து குமரன்ட்ட பேசுகிறாங்க. எப்பா ரொம்ப பெரிய ஆர்டருப்பா, சொன்ன டைமுக்கு கரெக்டாக தச்சு கொடுத்துருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ குமரனும் செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு நைட்டில் பார்த்தா மறுபடியும் குமரன் வேலைக்கு கிளம்புறாரு. இப்போ கங்கா வந்து எங்கே போகிறீங்க என்ன ஆகுதுன்னு கேட்கும்போது கொஞ்சம் தைக்கிற வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்து விஜய் வந்து பேசுகிறாரு. அதை தான் நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்தோம். இப்போ குமரன் ரொம்பவுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. கங்காவோட வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் நல்லபடியாக எல்லாம் செய்யணும், அதனால் வந்து இது நான் சம்பாரிச்சு தான் ஆகணும், வேலை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாருன்னு வச்சிங்களேன். இப்போ விஜய் வந்து ஆறுதல் சொல்கிறாரு. பரவாயில்ல, நீங்கள் ரெஸ்ட் எடுத்து வேலை பாருங்கன்னு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா குமரன் அப்படியே கண் கலங்கி மறுபடியும் வந்து விஜய் அப்படியே ஹக் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் விஜய்க்கு சொல்லவா வேணும், விஜய் கண்டிப்பாக அங்கே போயிருப்பாரு, நமக்கு தான் தெரியும் தானே. இப்போ குமரன் நைட்டில் உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்காரு. நிவின் விஜய் 3 பேருமே அங்கே தான் இருக்கிறாங்க. செம்ம ஜாலியாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பேக்ரவுண்டில் சாங்லாம் சூப்பராக போடுறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா வேலை செஞ்சு டயர்டாகி அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே படுத்து விஜயும் நிவினும் தூங்குறாங்க. அதை பார்க்குற குமரன் ரொம்பவுமே எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. இவங்களாம் எவ்வளோ ஒரு வசதியாக இருந்தவங்க, இவங்க வந்து நமக்காக இப்படிலாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் நினச்சி எமோஷனலாக ஃபீல் பண்ணுறாரு. குமரன் தைக்கும்போது அவரும் கொஞ்சம் டயர்டாகி அப்படி இப்படின்னு தைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜயும் நிவினும் படுத்துருக்காங்க. திடீர்னு பார்த்தா விஜய் வந்து காவேரியோட ஞாபகத்தில் வந்து காவேரி காஃபி எடுத்துருவா அப்படி இப்படிங்கிற மாதிரி தூக்கத்திலே பேசுகிறாரு. அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா விஜயா நிவினும் குமரனும் நல்லா கலாச்சி கிண்டல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி அதாவது லேடிஸ் வாய்ஸ்லலாம் பேசி இப்போ விஜய் வந்து என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் கிண்டல் பண்ணி ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் கலாட்டாக பேசிட்டு அங்கேருந்து நான் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாரு. குமரன் வந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. ஆளுங்கெல்லாம் போட்டு சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோடில் வழக்கம் போல் நம்ம கங்கா வந்து தேவையில்லாத பேசுகிற மாதிரி இன்றைக்கும் தேவையில்லாத தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்கு வந்து நீங்கள் அதாவது வெள்ளிக்கிழமை வந்து வளைகாப்பு ஃபங்க்ஷன் அன்றைக்கி வந்து எனக்கு நல்ல ஒரு சட்டை தைச்சி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இன்னும் தைக்கவே இல்லையே அப்படி இப்படிங்கிற மாதிரி அடுத்து இவங்க ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ குமரன் வந்து நான் உனக்கு தச்சு கொடுக்குறேன், நீ டென்ஷன் மட்டும் ஆகாத, நான் உனக்கு எல்லாமே சரியாக செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாரு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா வளைகாப்பு ஃபங்க்ஷனுக்காக பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு விஜய் நிவினும் செம்மையாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத ரொம்ப எமோஷனலாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கதையை காட்டிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்னெல்லாம் நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.